தோசை பிரியர்களே இருக்காங்கங்க. தோசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தோசை பாருங்கள், நான் எப்படி ஊற்றிருக்கேன் பாருங்கள். மொறு மொறுன்னு தோசை. இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா 10 தோசை கூட சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டிங்கனாவே போதும், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோசையை இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வழக்கமாக அரைக்கிற தோசை மாவு தான். இங்கே பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். முருகலான தோசை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துருவோம். இதுக்கு நல்ல தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி தோசையை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.